உரிமை தொகை எல்லாருக்கும் வருதா? வருதுங்களா? அக்கௌண்ட்ல எடுத்தாச்சா? சரி, எடுத்து போடுவேன். இந்த மைக் செட்டுக்கு பணம் கொடுப்பேன். சரி, பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல. சுதேஸ்வரனுக்கு அடுத்த ஆட்சி பொறுப்பேற்று அடுத்து எவ்வளவு கலைஞர் மகளிர் உரிமை தரேன்னு சொல்லியிருக்காரு, 2000. அதுக்கப்புறம் இல்லத்தரசின்னு ஒரு திட்டம் நமக்காக 8000 ரூபாய். எருக்கலக்கோட்டையில் இருக்க எல்லா குடும்பத்திற்கு எல்லா ரேஷன் கார்டுக்கும் 8000 ரூபாய் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு வந்து நாங்களே தந்துடுவோம். நீங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அறந்தாங்கல நல்ல பர்னிச்சர் கடையில உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட பணத்தை கொடுத்தா தான் அது விலை மதிப்பு பெறும், அந்த பணத்துக்கு மதிப்பு பெறும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள்கிட்ட அதை ஒப்படைக்கிறார். இல்லத்தரசிங்கிறதுல ஒரு சேலை எடுக்க போனா உங்க வீட்டுக்கு தேவையான டிவி, மிக்சி, கிரைண்டர், இதுல எது இல்லையோ என்ன இல்லையோ உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொள்வதற்காக நம் முதலமைச்சர் தந்திருக்கின்ற திட்டத்துக்கு பேர் என்ன? இல்லத்தரசி. 8000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? வேணும்னா யாருக்கு ஓட்டு போடலாம்? வேண்டும். இங்க இருந்து எல்லாம் ரெடி ஆகி 23ஆம் தேதி காலைல வாக்குச்சாவடிக்கு போய் உங்க பேரை பதிவு பண்ணி நீங்க கையெழுத்து போட சொல்லுவாங்க. கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில மை வைப்பாங்க. எலெக்ஷன் வை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இவிஎம் மிஷின் கிட்ட போவீங்க. இவிஎம் மிஷின் போன உடனே நீங்க வாக்களிக்க வேண்டிய முதல் சின்னம் தான் நம்ம சின்னம். முதல் சின்னம் என்ன சின்னம்? இவிஎம் மிஷின்ல முதல் சின்னம் என்ன சின்னம்? உதயசூரியன்ல ஓட்டு போடுங்க. எல்லாரும் உதயசூரியன்ல ஓட்டு போட்டுருக்கீங்களா? மாத்தி போட மாட்டீங்க. நன்றி, வணக்கம். வெற்றி விழாவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று ரொம்ப மகிழ்ச்சியோடு இவ்வளவு வரவேற்பை தந்த அத்தனை பேருக்கும்